சூரபத்மன் வதம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சிவனோட முதல் மனைவி சதி இருந்ததால சிவனுக்கு வாரிசுகள் பிறக்காதுன்னு நினைச்சி சிவனோட மகன் கையால தான் இறக்கணும்னு வரம் வாங்கின அரக்கர்கள் தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்திருக்காங்க. அசுரர்களை வதம் செய்யறதுக்காகவே சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிவந்த அக்னி ஜுவாலைகளால பிறந்தவர் தான் ஆறுமுகன் என்னும் முருகன். தேவர்கள் இனத்தையே கூண்டோட அழிச்சிடணும், அதுலயும் தேவர்களோட குருவான வியாழ பகவான் கிடைச்சா அவர் கதையை முடிச்சிடணும்னு இருந்திருக்காரு சூரபத்மன். முருகனோட தரிசனம் வேண்டி வியாழ பகவான் திருச்செந்தூர்ல தவம் இருந்திருக்காரு. குரு பகவானுக்கு முருகன் காட்சி கொடுத்தப்போ தேவர்களுக்கு சூரபத்மனால நடக்கிற கொடுமைகளை பத்தி சொல்லி முறையிட்டிருக்காரு. அசுரர்களோட வரலாற பத்தியும் அவங்களை எப்படி அழிக்கிறதுன்னு குரு பகவான் முருகனுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்குற இடம்தான் படை வீடு. முருகன் சூரபத்மனை வதம் செய்ய பல லட்சம் படை வீரர்களோட தங்கியிருந்த இரண்டாம் படை வீடுதான் திருச்செந்தூர். சூரபத்மனை முருகனால அவ்வளோ சாதாரணமா வதம் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட முருகனோட அம்மா பார்வதி தேவி சிக்கல்ல அவங்க கிட்ட இருந்த சக்தி வாய்ந்த வைரவேலை முருகனுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆதிசக்தியான தன்னோட அம்மா கிட்ட இருந்து வேல் வாங்கிட்டு வெற்றிவேல் வீரவேல்னு முருகன் போருக்கு புறப்பட்டிருக்காரு. 6 நாட்கள் தொடர்ச்சியா கடுமையான போர் நடக்குது. 2 பக்கமும் பல லட்சம் வீரர்கள் தாக்கப்படுறாங்க. சூரபத்மனால முருகனோட தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம தப்பிச்சு ஒரு மாமரமா மாறி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாரு. அப்போ முருகன் அவங்க அம்மா கொடுத்த சக்தி வாய்ந்த வேளால அந்த மாமரத்தை தாக்கி சூரனை 2ஆ வதம் செய்வாரு. முருகனால வதம் செய்யப்பட்ட சூரன் மயிலாகவும் சேவலாகவும் மாறுவாரு. சேவலை தன்னோட கொடியிலும் மயில தன்னோட வாகனமாவும் முருகன் ஏத்துக்குவாரு. சூரபத்மனை ஐப்பசி மாசம் வளர்ப்பிறை சஷ்டி அன்னைக்கு வைர வேல் கொண்டு வதம் செஞ்ச நாளதான் கந்த சஷ்டி விழா சூர சம்ஹாரம்னு சிறப்பா கொண்டாடிட்டு வரும். குரு பகவான் எனக்கு நீங்க காட்சி கொடுத்த இந்த இடத்துல இருந்து மக்களுக்கும் அருள் புரியணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாராம். முருகனும் தந்தை சிவபெருமானுக்கு பூஜை செய்ய நினைச்சிருக்காரு. உடனே தேவ சிற்பியான மயன வரவழைச்சி முருகனுக்கு கடற்கரையை ஒட்டி ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரனை வெற்றி பெற்றப்போ சிவந்த நிறமா காட்சி கொடுத்த முருகன் ஜெயந்திநாதர் செந்திலாண்டவர்னும் இந்த தலத்துக்கு திருச்செயந்திபுரம்னு பேர் வந்திருக்கு. காலப்போக்குல திருச்செந்தூரா மாறி இருக்கு. இப்போ திருச்செந்தூர் கோவில் பற்றிய அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்திய திருவிளையாடல்களையும் தெரிஞ்சுக்கலாம். மாமரமா மாறின சூரனை வதம் செஞ்சதால திருச்செந்தூர்ல எங்கேயுமே மாமரங்களை பார்க்க முடியாது. எங்கேயுமே மாமரங்களும் வளராதான். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம்னு சொல்லுவாங்க. நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்க சிக்கல்ங்கிற ஊர்ல தான் முருகன் அவங்க அம்மா பார்வதி கிட்ட இருந்து வைரவேல் வாங்கிட்டு வந்தாரு. அப்படி வேல் வாங்கிட்டு வந்துதான் இப்பவும் சூரசம்ஹாரம் நடக்குது. அங்க நடக்கிற ஒரு அதிசயம் என்னன்னு பார்க்கலாம். திருச்செந்தூர்ல இருந்து சிக்கலுக்கு வேல் வாங்க போகும்போது சிக்கல்ல இருக்க சிங்காரவேலன் சிலைக்கு வேர்த்து கொட்டுமா. அங்க இருக்க அர்ச்சகர்கள் தொடைக்க தொடைக்க சிலை வியர்த்துட்டே இருக்குமா. இந்த அதிசயம் வேற எந்த முருகன் கோவில்லையும் நடக்காது. சிக்கல்ல இருக்க முருகப்பெருமானுக்கு வேர்த்து கொட்டும். அது எப்படி ஒரு சிலைக்கு வியர்வை வரும்னு நீங்க நினைச்சா கலியுகத்திலும் நடைபெறும் முருகனோட ஒரு திருவிளையாடல் தான் சொல்லணும். சுனாமியை வென்ற சுப்பிரமணியர் டிசம்பர் 26, 2004 வங்காள விரிகுடாவில் மையம் கொண்ட சுனாமி பேரலை தமிழ்நாட்டுக்கு வந்து கடலோர பகுதிகளில் பெரும் அழிவையும் லட்சக்கணக்கான உயிரிழப்பையும் ஏற்படுத்திட்டு போனுச்சு. ஆனா எப்பவுமே கடல் அலை ததும்பும் திருச்செந்தூர்ல மட்டும் சுனாமி வந்தப்போ கடல் உள்வாங்கி சுனாமி வராம மக்களை காப்பாத்தினவர் சுப்பிரமணியர். 6 படை வீடுகள்ல 5 படை வீடுகள் மலைப்பகுதியிலும் இந்த ஒரு படை வீடு மட்டும் தான் கடற்கரையில அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய படை வீடுங்கிற தனி சிறப்பும் திருச்செந்தூருக்கு இருக்கு. அடுத்து முருகப்பெருமானோட திருக்கரத்தால் உருவாக்கப்பட்ட நாழிக்கிணறு. சூரபத்மனோட போர் முடிஞ்ச பிறகு முருகனோட படை வீரர்களுக்கு தீராத தாகம் எடுத்திருக்கு. சுத்தி எங்க பார்த்தாலும் கடல் நீர் மட்டும் தான் இருக்கு. அப்போ முருகன் அவரோட வேளால ஒரு கிணற உருவாக்கி இருக்காரு. அந்த கிணறு தான் நாழிக்கிணறு. 24 அடி ஆழத்துல 1 அடி சுற்றளவு இருக்க இந்த நாழிக்கிணறோட நீர் கடல் மட்டத்தை விட 18 அடி கீழே இருந்தாலும் உப்பில்லாம தெளிந்த நன்னீரா இருக்கும். சுத்தி 10 கிலோமீட்டர் தூரத்துல எங்கேயுமே நல்ல தண்ணி கிடைக்காத இடத்துல இந்த கிணற்றிலிருந்து மட்டும் அல்ல குறையாத எப்பவுமே வற்றாத புனித தீர்த்தமா நாழிக்கிணறு இருக்குது. அதிசயத்திலும் மிகப்பெரிய அதிசயம் தான் சொல்லணும். காயத்ரி மந்திரத்தோட 24 எழுத்துக்களும் 24 தீர்த்தமா திருச்செந்தூர்ல இருக்கு. நாழிக்கிணறும் வதனாரம்ப தீர்த்தமும் தான் அதிக மகத்துவம் நிறைந்ததாம். இதுல வதனாரம்ப தீர்த்தம் கடலுக்குள்ள இருக்கதா சொல்றாங்க. கடல்ல குளிச்சா வதனாரம்பத்துல நீராடின பலன்கள் கிடைக்குமா. திருச்செந்தூர்ல மூலவர் சுப்பிரமணிய சுவாமி
இங்க சண்முகநாதர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அளவாய் பெருமாள்னு 4 உற்சவர் விக்கிரகங்கள் இருக்கு. மூலவர் சுப்பிரமணியருக்கு குமர தந்திர முறையிலும், உற்சவர் சண்முகருக்கு சிவ ஆகம முறையிலும் பூஜைகள் நடக்கும். உற்சவர் சண்முகநாதருக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். 1648ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வந்தாங்க. அப்போ திருச்செந்தூர் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கு. திருமலை நாயக்கருக்கும் டச்சுக்காரர்களுக்கும் இடையே போர் நடந்திருக்கு. அந்த போர்ல ஜெயிச்ச டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இருந்து தங்கம், வெள்ளி பொருட்களோட சேர்த்து முருகனோட உற்சவர் சிலையையும் நடராஜர் சிலையையும் தங்க சிலைகள்னு நினைச்சு கொள்ளையடிச்சிட்டு கடல் வழி பயணமா அவங்க நாட்டுக்கே திரும்பி போக நினைச்சிருக்காங்க. கப்பல்ல போயிட்டு இருக்கும் போதே சிலைகளை தங்க சிலைகள்னு நினைச்சு உருக்க நினைச்சிருக்காங்க. அப்போ திடீர்னு கடல் சீற்றம் ஏற்பட்டு சூறாவளி காத்து வீச தொடங்கியிருக்கு. கப்பல் ஆட்டம் கண்டு கடல்ல மூழ்கிற நிலைமைக்கு வந்துடுச்சான். இதனால பயந்து போன டச்சு படையினர் முருகனோட சிலையை திருடினதாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. சிலையை இதுக்கு மேல கையில வச்சிருந்தா நமக்கு தான் ஆபத்துன்னு சிலையை தூக்கி கடல்ல போட்டுட்டாங்களாம். அடுத்த நிமிஷமே கடல் சீற்றம் குறைஞ்சி கொந்தளிப்பு அடங்கிடுச்சான். இந்த நிகழ்வை பத்தி டச்சு நாட்டு ராணுவ குறிப்பிலேயே குறிப்பிட்டிருக்காங்க. டச்சுக்காரர்கள் கடல்ல தூக்கி போட்ட முருகன் சிலை பல ஆண்டுகளா கடல்லையே கிடந்திருக்கு. அந்த சமயத்துல வடமலையப்பருங்கிற முருக பக்தர் கனவுல வந்த முருகப்பெருமான், என்னோட உற்சவர் சிலை ரொம்ப காலமா கடல்லையே கிடக்குது, அந்த இடத்த நான் உனக்கு காட்டுறேன், அதுக்கு அடையாளமா கடல்ல ஒரு எலுமிச்சம்பளம் மிதக்கும், வானத்துல கருட பகவான் வட்டமிடுவார்னு அடையாளத்தை சொல்லிருக்காரு. இந்த தகவலை வடமலையப்பர் கோவில்ல உள்ளவங்க கிட்ட சொல்லி சில பேரோட சேர்ந்து கடலுக்கு போயிருக்காரு. கனவுல பார்த்த மாதிரியே கருட பகவான் ஒரு இடத்தை வட்டமிட்டு அடையாளம் காமிச்சிருக்காரு. அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பளமும் மிதந்திருக்கு. உடனே கடல்ல குதிச்சு சிலைகளை மீட்டெடுத்திருக்காங்க. ரொம்ப வருஷமா உப்பு நீர்ல கிடந்ததால உற்சவர் சிலை சில இடங்கள்ல அரிக்கப்பட்டு பழுதடைஞ்சிருக்கத நம்ம இப்பவும் பார்க்கலாம். கடல்ல விழுந்து கிடந்த அவரோட சிலையை அடையாளம் காட்டி மறுபடியும் அவரோட இடத்துக்கே வந்து சேர்ந்திருக்காரு. இதுவும் முருகப்பெருமான் நடத்திய ஒரு மிகப்பெரிய அதிசயம்னு தான் சொல்லணும். திருப்பதினா லட்டு, பழனினா பஞ்சாமிர்தம்னு சொல்வோம். அந்த வரிசையில நம்ம திருச்செந்தூர் தான் பன்னீர் இலை விபூதி. பன்னீர் இலையில விபூதி பிரசாதத்தை வச்சு கொடுப்பாங்க. தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இந்த பன்னீர் இலைக்கு உண்டு. அது என்ன பன்னீர் இலைன்னு கேக்குறீங்களா? பன்னீர் இலை இல்லை, பன்னிரு இலை, அதாவது 12 நரம்புகள் கொண்ட இலை. முருகனோட 12 கைகளும் இந்த மர இலையோட 12 நரம்புகளை குறிக்கும். தேவர்களை அசுரன் கிட்ட இருந்து காப்பாத்தினதால தேவர்களும் வேதங்களுமே மரமா மாறி நன்றி தெரிவிச்சாங்களாம். இந்த பன்னீர் இலை விபூதியை வச்சு ஆதிசங்கரருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் முருகன் நடத்தி காட்டின ஒரு திருவிளையாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அபினவகுப்தருக்கும் ஆதிசங்கரருக்கும் நடந்த வாக்குவாதத்துல அபினவகுப்தர் தோத்துட்டாராம். அதனால அவர் பிள்ளை சூனியத்தை ஆதிசங்கரர் மேல ஏவி விட்டு பல நோய்களை உண்டாக்கி இருக்காரு. தெய்வ அம்சம் பொருந்திய ஆதிசங்கரரே இந்த நோயால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் பல தெய்வங்களை வழிபட்டும் நோய் சரியாகவே இல்லையாம். மனமுடைஞ்சு போன ஆதிசங்கரர் கர்நாடகாவில கோகர்ணேஸ்வரர் சிவாலயத்துல தங்கியிருக்காரு. அப்போ சிவபெருமானே அவரோட கனவுல வந்து, என்னோட மகன் முருகன் குடியிருக்கும் புண்ணிய ஸ்தலமான திருச்செந்தூருக்கு போய் மனமுருகி வேண்டி பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை பூசிக்கிட்டா உன்னோட பிணிகள் நீங்கும்னு சொல்லியிருக்காரு. ஆதிசங்கரரும் கோகர்ணேஸ்வரர் சொன்னதை கேட்டு திருச்செந்தூர் வந்து முருகனை வேண்டி விபூதி இலை பிரசாதத்தை சாப்பிட்ட பிறகு அவரோட நோய் நொடியெல்லாம் நீங்கி பழைய நிலைமைக்கு வந்திருக்காரு. முருகனோட மகிமையை கண்ட ஆதிசங்கரர் மனமுருகி சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகம் பாடியிருக்காரு. ராமாயண காலத்திலேயே கபாடபுரம்னு திருச்செந்தூரை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, ராமரின் குருவான விஸ்வாமித்திரரை தொந்தரவு செஞ்ச தாடகை என்னும் அரக்கியால அவருக்கு குஷ்ட நோய் ஏற்பட்டிருக்கு. இந்த பன்னீர் இலை விபூதியை பூசிக்கிட்ட பிறகுதான் அவரோட நோய்கள் நீங்கி மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்திருக்காரு. எப்படிப்பட்ட கொடுமையான வியாதியா இருந்தாலும் தேவர்களின் அருளாலும் முருகப்பெருமானோட அருளாலும் பன்னீர் இலை விபூதிய பூசின நிமிஷத்துல நோய் பிணிகள் நீங்கிடும்னு அதோட முழு பலனையும் அடைஞ்ச தெய்வ அம்சம் கொண்ட ஆதிசங்கரரே சொல்லியிருக்காரு. இந்த விபூதி பிரசாதத்தை பணமா மாத்தி முருகன் ஒரு திருவிளையாடல் நடத்தியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். சுமார் 350 வருஷத்துக்கு முன்னாடி திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த தேசிகமூர்த்தி தம்பிரான் சுவாமிகள் கோயிலோட திருப்பணியை மேற்கொண்டிருக்காரு. அப்போ அவர்கிட்ட வேலை பார்க்கிற கூலி ஆட்களுக்கு கொடுக்க போதுமான பண வசதி இல்லையா. அதனால கூலிக்கு பதில்
பதிலா இலை விபூதியை கொடுத்திருக்காரு. வேலையாட்களும் முருகனோட பிரசாதம் கிடைச்சதே பாக்கியம்னு விபூதியை வாங்கிட்டு புறப்பட்டிருக்காங்க. தூண்டுகை விநாயகர் கோவிலை தாண்டினதும் இலை விபூதியை திறந்து பார்த்தா அவங்க பார்த்த வேலைக்கான கூலி விபூதி பிரசாதம் பணமா மாறிடுச்சாம். இதுவும் முருகன் நடத்திய ஒரு அதிசயம்னு தான் சொல்லணும். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர் சின்ன வயசுல பேச்சு திறமை இல்லாம இருந்தப்போ முருகப்பெருமானோட அருளால் பேசும் திறன் பெற்றிருக்காரு. முருகனை போற்றி கந்தர் கலிவெண்பா ஏற்றியிருக்காரு. எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு திருச்செந்தூர்ல இருக்கு. அதுதான் அஷ்டலிங்க சேத்திரம். 8 லிங்கங்கள். மூலவர் சுப்பிரமணியரோட கருவறையின் இடது பக்கத்துல ஒரு லிங்கமும், உற்சவர் சண்முகருக்கு பின்னாடி 2 லிங்கங்களும், சன்னதியின் பின்புறம் பாம்பரை குகையில் 5 லிங்கங்கள், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு பஞ்சபூதங்களை குறிக்கிற பஞ்சலிங்கங்களோட சேர்த்து மொத்தம்